பரிசுத்த நாமத்திலே கெஞ்சி கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். வெளிப்படுத்தல் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். பின்னும் அவர் என்னை நோக்கி, இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை முத்திரை போட வேண்டாம், காலம் சமீபமா இருக்கிறது என்று சொல்கிறது. வாசித்த வசனத்தை கற்று ஆசிரிப்பாராக. 7ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான். கர்த்தருடைய கிருபையினால இந்த தானியல் வேத தொடர் பகுதிக்கு வந்திருக்க உங்கள் அனைவரையும் இம்மானுவேல் தமிழ் திருச்சபை வெம்பிலி திருச்சபையின் சார்பாக உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். ஒருவேளை இந்த நாளில் வேற யாராவது புது நபர்கள் யாராவது கலந்துருந்தீங்கன்னா உங்களையும் திருச்சபையின் சார்பாக மனதார நாங்கள் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். தேவ செய்தியை நம்முடைய திருச்சபை போதர் கொடுப்பாங்க, ஜான் மில்கி அவங்க. ஜபத்தோடு நம்ம காத்திருப்போம். அதற்கு முன்பாக ஒருவேளை இந்த வாரத்துல கர்த்தருடைய செய்த நன்மைகளை யாராவது சாட்சி சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் குறித்த நேரத்துல அதை பயன்படுத்திக் கொள்ளும்படியாக அன்பை நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒருவேளை நீங்க தயார் பண்ணிருக்கீங்க, நான் ஒரு சிறு சாட்சி நான் சொல்லி விடுகிறேன். ஒரு 2 நாட்களுக்கு முன்பாக அடியேன் வீட்டுல சமைத்து கொண்டிருக்கும் போது இந்த பாத்திர சூடு பண்ணி கொண்டிருந்தேன். பிள்ளைய பாக்குற அவசரத்துல வச்சதை மறந்துட்டேன். அது கொஞ்ச நேரம் கழிச்சு அது கருகி போய் அது வாடை அடிச்ச பின்னாடிதான் எனக்கு தெரிஞ்சது, ஐயோ நம்ம வச்சோமே என்று சொல்லி. ஆனால் தேவன் அது குறித்த நேரத்துல அதை ஞாபகப்படுத்தினாரு. பெரிய விபத்துல இருந்து காப்பாத்தினாங்க. அதுக்காக கர்த்தருக்கு துதி கன மகிமை. கர்த்தர் நான் மாத்திரம் இப்பொழுதாக. ஆமென். நான் ஒரு சாட்சி சொல்றேன். நான் ஒரு சின்ன சாட்சி சொல்றேன். போன வாரம் முழுக்க இந்த சின்ன மகளுக்கு சரியான சுகம் இல்லை. அவள் ஜப்பான்ல 6 மாதம் வேலையை நிமித்தம் போயிருந்து போட்டு இங்க வந்ததுல இருந்து அவளுக்கு நல்ல உடல் நிலை சரியான மோசமாக இருந்தது. முதல் இருமல், சளி, காய்ச்சலா இருந்தது. பிறகு இந்த டயரியா மாதிரி வயிற்று போக்கு மாதிரி இருந்தது. சுகமே இல்லை. போன வாரம் முழுக்க ஓய்வு நாள் ஆசரிக்க கூட கோயிலுக்கு போக பிள்ளையால முடியாம இருந்தது. ஆனால் இந்த வாரத்துல ஆண்டவரை தான் கேட்டுக்கொண்டிருந்தேன். ஆண்டவரே, இந்த வாரத்தில் என்றாலும் இந்த புள்ள கோயிலுக்கு போய் துதிக்க தோத்தரிக்க ஆண்டவர் உதவி செய்யுங்க. இந்த வாரம் நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆண்டவர் கொடுத்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் அவரால்தான். ஆமேன். ஆமென். இப்பொழுதும் பாஸ்டர் ஜான் மில்கி அவர்கள் நிம்மதியான வாழ்வு நிலைக்க இந்த தலைப்பின் கீழாக இந்த நாள்ல இந்த வேத தொடரை தொடர்வார்கள். பாஸ்டர். உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே ஸ்தோத்திரத்தையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். தானியல் 4வது அதிகாரத்தின் இறுதி பாகத்தை இன்று நாம் படிக்கும்படியாக வந்திருக்கிறோம். 3 அதிகாரம் முடிவடைந்து கடந்த வாரம் 4வது அதிகாரத்தின் 1வது பகுதியை நாம் பார்த்தோம். இன்று 2வது பகுதியை நாம் தியானித்து பார்ப்போம். ஆண்டவருக்கு சித்தமானால் ஜீவனையும் சுகத்தையும் நமக்கு கொடுத்தால் வருகிற வெள்ளிக்கிழமை மாலையிலே நாம் 5வது அதிகாரத்திற்குள்ளாக நம்முடைய பிரயாணத்தை ஏறெடுப்போம். ஆகவே நீங்கள் சற்று நேரம் எடுத்து அதை ஒரு முறை நீங்கள் வாசித்து அதனுடைய கதையை, அதனுடைய உள்ளர்த்தங்கள் இவைகளை நீங்கள் சற்று படித்து கொண்டால் நாம் பேசும் பொழுது அது எளிதாக விளங்கும் என்று நான் இயேசுவின் நாமத்தினாலே விசுவாசிக்கிறேன். இன்றைக்கும் நமக்கு என்ன தலைப்பு என்றால், நிம்மதியான வாழ்வு நிலைக்க. 1988வது வருஷம் நான், இப்பொழுது அதற்கு பெயர் புதுச்சேரி, பாண்டிச்சேரியிலே போதகராக இருந்தேன். 88வது வருஷம். அப்போ எனக்கு திருமணம் முடியவில்லை. ஆகவே மாலையிலெல்லாம்
ஜிப்மர் என்று ஒரு ஆஸ்பத்திரி இருக்கிறது, மருத்துவமனை அல்லது வைத்தியசாலை இருக்கிறது. அதற்கு எதிர்த்தாற்போல் காச நோய் ஆஸ்பத்திரி இருக்கிறது, டிபி ஹாஸ்பிட்டல் இருக்கிறது. மாலை வேளையிலே நான் அங்கு சென்று அவர்களோடு பேசி சிரித்து வேத வசனங்களை வாசித்து, ஏனென்றால் 3-4 மாதமாக அவர்கள் அங்கு இருக்கிறார்கள். அவர்கள் எப்படி அனுமதிக்கப்படுவார்கள் என்றால், அந்த டிபி முத்தி போய் அவர்கள் வீட்டிற்குள்ளாக இருந்தால் மற்றவர்களுக்கும் அது பரவும் என்று சொல்லி, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் அந்த மருத்துவமனையிலே அவர்கள் அனுமதிக்கப்படுவார்கள். அவர்கள் அங்கு இருக்கும் பொழுது ஒன்று மரிக்கும் வரைக்கும் அவர்கள் இருப்பார்கள், அல்லது இந்த சுகவீனம் குறைந்து குடும்பத்தோடு இருக்கக்கூடிய சூழ்நிலை வரைக்கும் அவர்கள் இருப்பார்கள். ஆகவே குறைந்தது 3-4 மாதங்கள் அவர்கள் அங்கு இருப்பார்கள் தனியாக. ஆகவே இப்படிப்பட்டவர்களுக்கு ஏதாவது நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி என்னால் முடிந்த வரைக்கும் போய் உட்கார்ந்து அவங்களோட பேசி கதைகளை சொல்லி அவங்க கதையை சொல்றது இதெல்லாம் கேட்டுவிட்டு நான் வருவது. அப்பொழுது நான் அங்கு போகும் பொழுது அங்கு அருகில் இருக்கக்கூடிய மற்ற சுகவீனம் இல்லாதவர்கள் எல்லாரும் ஒரு 10 பேர் வந்து அப்படி பெட்ல உட்காருவாங்க, பேசிட்டு. ஒரு நேரம் வரும், அப்பொழுது நர்ஸ்மார் வருவார்கள். எதுக்கு? மாத்திரை கொடுக்கறதுக்கு. அப்ப நான் அங்கு இருக்க கூடாது, ஆகவே நானாகவே வெளியிலே சென்று விடுவேன். அவர்கள் கொடுத்து எல்லாருக்கும் முடிச்சு அவங்க பெட்ல அவங்க இருக்கிறதுக்கு அந்த அம்மா சொல்லிட்டு போறது வரைக்கும் நான் வெளியே இருந்து அப்புறம் திருப்பி வந்துட்டு ஒரு ஜெபம் பண்ணி போயிடுவேன். இப்போ ஒரு நாள் அப்படி வெளியே நின்றுட்டு நான் திருப்பி உள்ள வரும் பொழுது ஒருத்தர் சொல்றாரு, இப்படி கையை நீட்டி, பாருங்க பாஸ்டர், கலர் கலரா இருக்கு பாருங்க, மாத்திரை கலர் கலரா இருக்குது, என்றீங்களா? என்ன 12 மாத்திரை, 12 மாத்திரை, இருமலுக்கு 1, நெஞ்சு சளிக்கு 1, காய்ச்சல் வராம இருக்கிறதுக்கு 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னுட்டு 12 மாத்திரை. அவர் சொல்றாரு, தம்பி இது ஒரு தரம் இல்ல, இந்த இப்படி 12 3 தரம் ஒரு நாளைக்கு நாங்க சாப்பிடணும். நாங்க சாப்பாடை விட இந்த மாத்திரை தான் அதிகமா நாங்க சாப்பிடுறோம். 12 அப்படின்னு சொல்லிட்டு 3 தரம் நாங்க சாப்பிடணும். வந்து கொடுப்பாங்க 3 தரம், 36 மாத்திரை ஒரு நாளைக்கு. எனக்கு ரொம்ப மலைப்பாக இருந்தது அந்த மாத்திரைகளை பார்க்கும் பொழுது. அது சாதாரண இந்த வெள்ளை டேப்லெட் கிடையாது, கேப்சியூல். அதனால பெருசா இருக்குது. அவங்க போட்டு தண்ணியை குடிக்கிறாங்க, பழகி போச்சு அவங்களுக்கு. 36 மாத்திரை, 36 மாத்திரை, 30. நான் கேட்டேன், எப்படி நீங்க? எனக்கு அப்போதான் அனுபவம் இல்லை, திருமணமும் ஆகவில்லை. ஒரு மனிதனுடைய ஒரு சோர்வு, விரக்தி, இதெல்லாம் எனக்கு இன்னும் அதிகமாக உணராத ஒரு வயது. அப்ப நானு ஆர்வத்தில் நான் கேட்ட கேள்வி, 36 மாத்திரை எப்படிங்க ஒரு நாளைக்கு நான் சாப்பிடுவீங்க? அப்ப அவங்க சொன்ன பதில் 1988 சொன்ன பதில் இன்றும் எனக்கு ஞாபகத்தில் இருக்கிற. சொன்னாரு, இந்த 36 மாத்திரை சாப்பிட்டா தான் நிம்மதியாக நாங்கள் வாழ முடியும், நிம்மதியாக நாங்கள் வாழ முடியும். இல்ல அப்படின்னு சொன்னா இருமல் 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 இருமல், இந்த நுரையீரல் வெளியே வந்து உழுகிற அளவுக்கு அது மாதிரி இழுத்து அப்போ சமாதானமாக ஒரு நிம்மதியாக உயிர் வாழ்வதற்கு இந்த 36 மாத்திரை எங்களுக்கு. இன்றைக்கு எத்தனை பேர் பைபிள் பக்கத்துல இருந்தாலும் இருக்குதோ இல்லையோ, மாத்திரை எப்போதும் பக்கத்துல இருக்கும், மாத்திரை மருந்து பக்கத்துல இருக்கும். அந்த பைபிளை நம்ம வாசிக்கிறோமோ இல்லையோ, இந்த மாத்திரை மருந்துகளை எடுக்கிறதுக்கு நம்ம மறக்கிறது கிடையாது. காரணம், இந்த மாத்திரை சாப்பிட்டா தான் அந்த சுகர் குறையும், இந்த மாத்திரை சாப்பிட்டா தான் பிபி குறையும், இந்த மாத்திரை சாப்பிட்டா தான் கொஞ்சம் முட்டி வலி முதுகு வலி கொஞ்சம் குறையும். அதனால நம்ம ஜெபம் பண்றோமோ பைபிள் வாசிக்கிறோமோ, ஆனா அந்த மாத்திரை மருந்து கண்டிப்பாக எடுக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னா, எப்படியாவது கொஞ்சம் நிம்மதியா வாழ்க்கை போகிறது.
எனக்கு பிரியமானவர்களே, வாழ்க்கை என்பது இந்த பூ உலகில் ஒரு முறைதான் வாழ்க்கை அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. சில சமயங்களிலே குழந்தையிலே அந்த ஒரு வாய்ப்பு முடிந்து விடுகிறது. வாலிப பருவத்திலே சிலருக்கு அந்த ஒரு வாய்ப்பு முடிந்து விடுகிறது. சிலர் சற்று வயது வரும் பொழுது முடிந்து விடுகிறது. சிலருக்கு, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், வயதான பிறகு அந்த முடிவு வருகிறது. சிலர், அதிகமாக இந்த காலங்களிலே வாலிபர்கள் தங்களுக்கு கிடைத்த அந்த ஒரு வாய்ப்பை தானாகவே முடித்துக் கொள்கிறார். அதற்கு காரணம் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை, தோல்வியில் துவண்டு போகிற வாழ்க்கை, கசப்பான வாழ்க்கை, ஏமாற்றப்பட்ட வாழ்க்கை, சரீரத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வேதனையை தாங்க முடியாமல் தாங்களாகவே ஒரு முடிவை தேடிக்கொள்கிற ஒரு வாழ்க்கை. ஆனால் எப்படி வாழ்கிறோமோ இல்லையோ, வாழ்க்கையின் தர்மம் என்னவென்றால், கிடைத்த அந்த ஒரு வாழ்க்கையை மற்றவர்கள் சந்தோஷமாக இருப்பதற்கு நாம் பயன்படுத்துகிறோமா இல்லையா என்பதுதான் வாழ்க்கையின் அடிப்படை தர்மமே அடங்கியிருக்கிறது. நான் பிறந்தேன், நான் படித்தேன், எனக்கு வேலை கிடைத்தது, திருமணம் முடிந்தது, பிள்ளைகளை பெற்றேன், கண்ணை மூடினேன் என்றல்லாமல், அழுது கொண்டிருக்கிற ஒரு மனிதனுக்கு கண்ணை துடைத்தும் அளவுக்கு என்னுடைய வார்த்தை பயன்படுமானால், அது போன்ற ஒரு தர்மம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. பசியோடு இருக்கிறவனுக்கு கை நிறைய வாரி, சாப்பிடுப்பா, இந்த நான் சாப்பிட்டாலும் பரவாயில்ல, நீ சாப்பிடு அப்படின்ட்டு கொடுக்கிறோமே, அது போல ஒரு தர்மம் எதுவும் இல்லை. தானியேல் 4வது அதிகாரம் வாசிக்கும் பொழுது, தானியேல் ராஜாவுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். என்ன? உன் வாழ்நாள் நீடித்திருக்க வேண்டுமானால் நீ இதை செய். இது என்னமோ நேபுகாத்நேச்சருக்கு மாத்திரம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் முற்றுப்புள்ளி வச்சிட முடியாது. இந்த சத்தியத்தை கேட்கிற யாராக இருந்தாலும், நின்று கொண்டு உங்களோடு பேசுகிற நானாக இருந்தாலும், தானியேல் நேபுகாத்நேச்சருக்கு கொடுத்த அதே ஆலோசனை, எப்படி என்னுடைய வாழ்வு நீடித்திருக்கலாம் என்கிற ஆலோசனை நமக்கும் அது பொருந்தும் என்று நான் இயேசுவின் நாமத்தினாலே விசுவாசிக்கிறேன். அது என்ன என்பதை பார்ப்பதற்கு முன்பதாக தலைவணங்கி பிரார்த்தனை செய்வோம். பிதாவே, அருமையான நம்முடைய பிள்ளைகள் பலவிதமான வேலைகளின் மத்தியிலும் வந்து அமர்ந்து ஒரு மணி நேரம் ஆண்டவர் பேசுவதை கேட்டால் ஒரு நிம்மதி கிடைக்கும் என்று வந்திருக்கிறார், ஒரு வழி பிறக்கும் என்று வந்திருக்கிறார்கள், வாழ்க்கையில் சற்று ஆவிக்குரிய ஜீவியத்திலே உயரலாம் என்று நம்பி வந்திருக்கிறார்கள். அவருடைய நம்பிக்கை வீண் போகாமல், இறைவா, உம்முடைய திருக்கரத்தை அவர்கள் தோளின் மேலே போட்டு, கவலைப்படாதே, உன் வாழ்நாட்கள் நிச்சயமாக நீடித்திருக்கும், நீயும் உன்னுடைய பிள்ளைகளும் சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று சொல்லிக் கொடுக்கும்படியாக இந்த 4வது அதிகாரத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் தந்திரணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். தானியேல் 4வது அதிகாரம் 37வது வசனத்தை நாம் வாசிக்க பார்ப்போம். தானியேல் 4வது அதிகாரம் 37வது வசனம். ஆகையால் நேபுகாத்நேச்சராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். இது என்னுடைய தவறு, அது 37 இல்ல, அது 27. நான் பைபிள்ல வாசிக்கிறேன். தானியேல் 4வது அதிகாரம் 27வது வசனம். தானியேல் 4:27 அதை நான் வாசிக்கிறேன். ஆகையால் ராஜாவே, நான் சொல்லும் ஆலோசனையை நீர் அங்கீகரித்துக் கொண்டு நீதியை செய்து, ரொம்ப நன்றிமா. ஆகையால், அது என்னுடைய மிஸ்டேக் தான். ஆகையால் ராஜாவே, நான் சொல்லும் ஆலோசனையை நீர் அங்கீகரித்துக் கொண்டு நீதியை செய்து உமது பாவங்களையும் சிறுமையானவர்களுக்கும் இறங்கி உமது அக்கிரமங்களையும் அகற்றிவிடும், அப்பொழுது உம்முடைய வாழ்வு நீடித்திருக்கலாம் என்றான்.
தானியேல் இந்த 4வது அதிகாரம் 27வது வசனம், அது அந்த ராஜாவுக்கு மாத்திரமல்ல, அங்கு நின்று கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, ஏறக்குறைய 2500 வருஷத்திற்கு பிற்பாடு வாழ்கிற உங்களுக்கும் எனக்கும் இதே ஆலோசனை எதிரொலித்துக் கொண்டிருக்கிறதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்படியானால் இந்த 4வது அதிகாரத்திலிருந்து உங்களுக்கும் எனக்கும், உங்களுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும், இதற்கு பின்பாக இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எந்த குடும்பத்தினருக்கும் அவருடைய வாழ்வு நீடித்திருப்பதற்கு, சற்று ஆயுசு நாட்கள் கூடி வருவதற்கு, சுகமில்லாத ஒரு சமாதான வாழ்க்கையை பெறுவதற்கு, மனதிலே ஒரு நிம்மதியோடு வாழ்வதற்கு, வயதாகும் பொழுது ஏற்படக்கூடிய சில உபாத்தியங்களிலிருந்து நாம் விடுபடுவதற்கு ஒரு 3 ஆலோசனைகளை தானியேல் நமக்கு நேபுகாத்நேச்சருக்கு கொடுத்த அதே ஆலோசனையை நமக்கு தருகிறார். அதை நாம் ரத்தின சுருக்கமாக நாம் தியானித்து பார்ப்போம். முதல்ல என்ன ஆலோசனை அவர் கொடுக்கிறாரு அப்படின்ட்டு நம்ம உள்ள போய் கவனிச்சு பார்த்தா, கஷ்டம் வரும் பொழுது யாரிடத்தில் செல்கிறோம்? கஷ்டம் வரும் பொழுது யாரிடத்தில் செல்லுகிறோம்? இது கருத்து. வாழ்வு நீடித்திருப்பதற்கு, சமாதானமான வாழ்வு நீடித்திருப்பதற்கு, ஒரு கஷ்டம் வரும் பொழுது, எதிர்பாராத ஒரு இழப்பு வரும் பொழுது, ஒரு தோல்வி வாழ்க்கையில் வரும் பொழுது, ஒரு ஏமாற்றம் ஏற்படும் பொழுது, ஏன் வந்தது என்று அநேகர் புலம்புகிறார்கள், அழுகிறார்கள், கோபம் அடைகிறார்கள், விரக்தி அடைகிறார்கள், தங்களை தாங்களே காயப்படுத்திக் கொள்கிறார்கள், சில சமயங்களிலே சுவற்றிலே முட்டி அழுதுகிறார்கள். அப்ப என்ன அப்படின்னு சொன்னா, கஷ்டம், எதிர்பாராத இழப்பு, தோல்வி, ஏமாற்றம் ஏன் வந்தது என்று புலம்புவதை விட எதற்காக வந்தது என்பதை சிந்திப்பது சாலச் சிறந்தது. அந்த நேரத்துல அப்படிப்பட்ட ஒரு கசப்பான அனுபவங்களுக்குள்ளாக போகிற நமக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் எதிர்நோக்குகிறோம் என்றும், துன்பங்கள் வரும் பொழுது யாரிடத்தில் நாம் போகிறோம், யாருடைய ஆலோசனையை கேட்கிறோம் என்பது மிக மிக முக்கியமானது. உங்களுக்கு நான் ஒரு காரியம் சொல்லுவேன். தோல்வி ஒரு தோல்வி அல்ல, ஆனால் அதிலிருந்து எழவே முடியாது என்று சோர்ந்து போகிறோமே, அதுதான் தோல்வி. அநேக தத்துவ ஞானிகள் சொல்லுகிறார்கள், வெற்றியில் ஒரு பகுதிதான் தோல்வி என்று. ஆனால் உண்மையான ஒரு முழு தோல்வி எது தெரியுமா? ஐயோ நம்ம தோத்துட்டோம், இனி எந்திரிக்கவே முடியாது அப்படின்ட்டு நம்ம நினைச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறோமே, சுகவீனம் வந்த உடனே இனி யாராலும் என்னை சுகப்படுத்த முடியாதுன்ட்டு ஒரு முடிவுக்கு வரமே, ஏமாற்றம் வந்த உடனே இந்த உலகம் என்னை வெறுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறோம்ல, அதுதான் தோல்வி. இப்போ ஒரு கஷ்டம் வரும் பொழுது, ஒரு வேதனை வரும் பொழுது யாரிடத்தில் செல்கிறோம் என்பது நேபுகாத்நேச்சர் கற்றுக் கொடுக்கக்கூடிய முதலாவது பாடம். அதை நம்ம கொஞ்சம் தெளிவாக கவனிப்போம். தானியேல் 4வது அதிகாரத்தில் 5, 6, 7 வசனங்களை நாம் வாசிப்போம். 4வது அதிகாரத்துல நிறைய வசனம். இன்னைக்கு கொஞ்சம் அந்த சொப்பனத்தை பத்தி வாசிக்க போறோம், பார்ப்போம். நான் ஒரு சொப்பனத்தை கண்டேன், நேபுகாத்நேச்சர் சொல்றார். அது எனக்கு திகிலை உண்டாக்கிற்று. என் படுக்கையின் மேல் எனக்குள் உண்டான நினைவுகளும், என் தலையில் தோன்றின தரிசனங்களும் என்னை கலங்க பண்ணிற்று. ஆகையால் சொப்பனத்தின் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்கத்தக்கதாக பாபிலோன் ஞானிகளை எல்லாம் என்னிடத்தில் கொண்டு வரும்படி கட்டளையிட்டேன். இது எங்க ஊர்ல சொல்லுவாங்க, இது குசும்பு தானே. 2வது அதிகாரத்துல இப்படி ஒண்ணு நடந்துச்சு. எல்லாரையும் கூப்பிட்டார். அவங்க சொல்ல முடியல, சொப்பனத்தையும் சொல்ல முடியல, அர்த்தத்தையும் சொல்ல முடியல. என்ன செஞ்சாரு? எல்லாருடைய கழுத்து சீவப்படும், அவருடைய குடும்பங்கள் எருக்களமாக்கப்படும், அப்படி எல்லாம் கட்டளை போட்டு, ஆண்டவருடைய புண்ணியத்தினால அந்த தானியேலருடைய நண்பர்கள்லாம் ராத்திரியில ஜெபிக்க அவங்க சொன்னாங்களே, வேண்டாம், மறுபடியும் அதே தவறா?
சரி, ஒரு தரம் தான் கடவுள் பாடத்தை சொல்லி கொடுக்கிறாரு அப்படின்னு சொன்னா திருப்பி. அப்ப கஷ்டம் வரும் பொழுது யார்கிட்ட போறோம் அப்படின்றது ஒரு முக்கியமான கருத்து. நம்முடைய வாழ்வு நீடித்திருப்பதற்கு முதலாவது என்ன அப்படின்னு சொன்னா, கஷ்டங்கள் தோல்விகள் வரும் பொழுது நம்ம யார்கிட்ட போறோம்? யார கூப்பிட்டாருன்னா, யாரால செய்ய முடியாதோ, யாரால புரிஞ்சிக்க முடியாதோ, யார் இந்த ராஜாவினுடைய வேதனையை புரிஞ்சிக்க முடியாதோ, அவருடைய கஷ்டத்தை புரிஞ்சிக்க முடியாதோ, அவர்கிட்டயே திருப்பி போறாரு அவரு. வராங்க, கும்பல் வருது இப்போ. அப்பொழுது சாஸ்திரிகளும் ஜோசியரும் கல்தேயரும் குறி சொல்லுகிறவர்களும் என்னிடத்திலே வந்தார்கள். நேபுகாத்நேசர் சொல்றார், சொப்பனத்தை நான் அவர்களுக்கு சொன்னேன், ஆனாலும் அதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்க மாட்டாமற் போனார்கள். சில சமயம் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, புலம்புறோம். இவங்க செஞ்சதுனால தான், இவங்க பேசுனதுனால தான், அவங்க இப்படி பண்ணதுனால தான் இன்னைக்கு என் வாழ்க்கையே அப்படி இருக்குது அப்படின்றோம். என்ன நடக்குது நேபுகாத்நேசருடைய வாழ்க்கையில தெரியுமா? அந்த 8வது வசனத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, வார்த்தையே அசந்து போற அளவுக்கு அங்க நேபுகாத்நேசரே எழுதியிருக்கிறார். இது தானியேல் எழுதல, நேபுகாத்நேசர் எழுதினதுதான் 4வது அதிகாரம். அவர் இந்த 8வது வசனத்தை எப்படி ஆரம்பிக்கிறார் தெரியுமா? கடைசியிலே கஷ்டம் வரும் பொழுது எப்ப போகணும், தோல்வி வரும் பொழுது எப்ப போகணும், முதல்ல போகணும். கஷ்டம் வந்த உடனே முதல்ல போயிருக்கணும். கடைசியிலே என் தேவனுடைய நாமத்தின்படியே பெல்தேஷாத்சார் என்னும் பெயரிடப்பட்டு பரிசுத்த தேவர்களின் ஆவியுடைய தானியேல் என்னிடத்தில் கொண்டு வரப்பட்டான். எப்போ? கடைசியிலே. இன்னைக்கு அநேகர் துவண்டு போய், ஏன் சில சமயங்களில தற்கொலைக்கும் போகிறதுக்கான காரணம், யாரு எனக்கு விடை கொடுப்பாங்களோ அவங்கள்ட்ட போறது கிடையாது. யாரு எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பாங்களோ அவங்கள்ட்ட போறது கிடையாது. அங்கெல்லாம் போய், எங்கெங்கெல்லாம் போகக்கூடாதோ அங்கங்கெல்லாம் போய், அப்புறம் கடைசியில கேலி கூத்தாக அங்க குடிக்கிறதுக்கும் வெறிக்கிறதுக்கும் அங்கங்க போய், அங்கேயும் நிம்மதி கிடைக்காம கடைசியில சரி என் வாழ்க்கையை வெறுத்துட்டான்னு சொல்லிட்டு உழுகிறதுக்கும் அறுத்துக்கிறதுக்கும் தொங்குறதுக்கும் முடிவெடுக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு என்னன்னு சொன்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பின்பு பிரச்சனை எதுவாக இருந்தாலும், உன்னுடைய கஷ்டம் எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். முதலாவது இங்க நேபுகாத்நேசர் எப்போ வந்தார் தெரியுமா? கடைசியிலே. சொல்றார். 9வது வசனம் இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும். அதை தானியேல்ட்ட சொல்லும் பொழுதே அவர் சொல்றாரு பாருங்களேன். இது தெரியுதுல்ல, அது அப்பயே செஞ்சிருக்க வேண்டியதுதானே. கடைசியிலே என் தேவனுடைய நாமத்தின்படியே பெல்ஷாத்சார் என்னும் பெயரிடப்பட்டு பரிசுத்த தேவர்களின் பெல்தேஷாத்சார் என்னும் பெயரிடப்பட்டு பரிசுத்த தேவர்களின் ஆவியுடைய தானியேல் என்னிடத்தில் கொண்டு வரப்பட்டான். அவனிடத்தில் நான் சொப்பனத்தை விவரித்து சொன்னதாவது, சாஸ்திரிகளின் அதிபதியாகிய பெல்தேஷாத்சாரே, பரிசுத்த தேவர்களுடைய ஆவி உனக்குள் இருக்கிறது என்றும், எந்த மறைப்பொருளையும் அறிவது உனக்கு அரிதல்லவென்றும் நான் அறிவேன். செய்ய வேண்டியதுதானே, அப்பயே போயிருக்க வேண்டியதுதானே. எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு ஏன் சில சமயம் நம்ம முட்டாளா திரியிறோம் தெரியுங்களா? பைபிள்ல நல்லா சொல்லி இருக்குது, ஆண்டவர் நமக்கு நல்லா சொல்லி கொடுக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர் அழுத்தி சொல்லி கொடுக்கிறாரு, இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கி சொல்லி கொடுக்கிறாரு. இருந்தாலும் அப்படியே என்று போறது. எந்த மரப்பொருளையும் அறிவது உனக்கு அரிதல்லவென்று நான் அறிவேன். அப்படி இருந்தும் கடைசியில போறார். நான் கண்ட என் சொப்பனத்தின் தரிசனங்களையும் அதன் அர்த்தத்தையும் சொல்லு அப்படின்னு. எனக்கு பிரியமானவர்களே, முதலாவது எல்லாருக்கும் கஷ்டங்கள் இருக்குது, எல்லாருக்கும் வேதனைகள், எல்லாருக்கும் சுகவீனங்கள் இருக்குது, ஏதாவது ஒரு வகையில கசப்பான அனுபவங்கள் இருக்கிறது. ஆனால் யாரிடத்தில் போகிறோம் என்பதுதான் முக்கியம். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 12வது வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது, அங்க அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு எழுதுகிற ஒரு வசனம், அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். நியாயம்தான், இயற்கைதான், தடுக்க முடியாததுதான். இருந்தாலும் அந்த துன்பம், அந்த துயரம், அந்த வேதனை,
மற்றவரிடத்துல சொல்ல முடியாத அளவுக்கான சில துக்கம் வரும் பொழுது யார்கிட்ட போறோம் அப்படின்றதுதான் மிக மிக ஒரு முக்கியமான கருத்து. என் கூட ஒரு பாஸ்டர் இருக்கிறார், ஒரு நல்ல பாஸ்டர். அமெரிக்கால படிச்சுட்டு அங்க கொஞ்சம் வருஷம் போதகரா இருந்து சற்று ஏமாற்றத்தின் மத்தியில வேலையே வேணாம்ப்பா, சாமான்கிட்ட ஊழியம் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா விட்டுட்டு இங்கிலாந்துக்கு வந்துட்டார். என்ன செய்வாரு, சரி வேலையில இருந்தா தானே ஏதாவது அப்படி இப்படின்ட்டு வரும், எங்கெல்லாம் கூப்பிடுறாங்களோ அங்க பிரசங்கம் பண்ணுவோம், அவங்க ஏதாவது காணிக்கை கொடுத்தாங்கன்னா அதை வாங்கிட்டு வாடகைக்கும் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் குடும்ப காரியம் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய நல்ல நண்பர் அவர். அப்போ அவரு அமெரிக்கால இருந்து இங்க வந்தப்போ வருஷத்துக்கு முன்னாடி அவருடைய ரூம் வாடகை 600 பவுண்ட்ஸ், இங்கிலாந்து காசுக்கு 600 பவுண்ட்ஸ் அந்த ரூம் வாடகை மாசம் மாசம் கொடுக்கணும். அப்போ நானும் ஒரு தரம் அவருக்கு வாடகை இல்லைன்னா என்னுடைய சபையில ஒரு வாரம் நீங்க பேச வாங்க, அந்த ஒரு மாசத்து வாடகை நாங்க கொடுத்துறோம்னு சொல்லிட்டு 600 பவுண்ட்ஸ். அப்படி இவருடைய வாழ்க்கை. ஆனா ஆண்டவர் நடத்திக்கிட்டு வர்றாரு. ஆனா இந்த மாசம்னா இந்த சம்பவம் நடக்கிற மாசம் எங்கேயுமே யாரும் கூப்பிடல. ஏன்னா அது விடுமுறை நாட்கள் அதுன்னு சொல்லிட்டு இல்ல. இந்த கஷ்டம் வரும் பொழுது நான் நல்லா படிச்சிருக்கிறேங்க. கஷ்டம் வரும் பொழுது யார்கிட்ட போறோம் அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியம். இல்ல அவரு வீட்டு முதலாளி ஓனர் சொல்லிட்டாரு, 5 மணிக்கு வருவேன், நான் தயவு செய்து வாடகை கொடுத்துருங்க, இப்படி நான் இருக்கக்கூடாதுன்ட்டு நான் முன்னே சொல்லிட்டேன், நீங்க பாஸ்ட்ன்றதுனால தான் நான் வந்து ஒன்றும் சொல்றது இல்ல, 5 மணிக்கு நான் வருவேன், நீங்க வந்து வாடகை கொடுத்துருங்க. எங்க போய் இவரு கொடுக்குறது? வீட்டை விட்டு ரோட்டுக்கு நடக்க வந்துட்டார். இப்போ ஜெபம் பண்ணிக்கிட்டே, ஆண்டவரே ஒரு பாஸ்டருக்கு இப்படியா, உம்முடைய பிரசங்கத்தை செய்யறவனுக்கு இப்படியா அப்படின்னே ஜெபம் பண்ணிட்டு வர்றாரு. அப்போ இப்படி ஒரு பயத்திலையும் திகிலையும் புலம்பலையும் வரும் பொழுது அவரு ஜாக்கெட் எடுக்க மறந்துட்டாரு. குளூரு ஜாக்கெட் எடுக்க மறந்துட்டாரு. அங்க பார்த்தா பக்கத்துல ஒரு சேரிட்டி ஷாப் இருக்குது. செகண்ட் ஹேண்ட் ஜாக்கெட் எல்லாம் அங்க தொங்கும். கொஞ்சோண்டு காசு கொடுத்தா அவர் பாக்கெட்ல இருக்கிறது 25 பவுண்ட்ஸ். சரி போய் அங்க ஓடி போய் ஒரு ஜாக்கெட் வாங்கி போட்டுட்டா உயிராது தப்பும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு போறார். போனா பார்த்தா ஒரு ஜாக்கெட் கரெக்டா இவருக்கு பொருந்தது. ஆனா 30 பவுண்ட்ஸ். சரி இது நம்மகிட்ட 25 தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராரு. ஆனா மனசு சொல்லுது திருப்பி போட்டு பாரு. போட்டெல்லாம் பாக்குறாரு, கரெக்டா இருக்கு. கரெக்டா இவருக்கே தைச்ச மாதிரி இருக்கு. 30 பவுண்ட்ஸ், 5 பவுண்ட்ஸ் குறையாது. இவரு இப்படி ஒத்துக்குவாரு. இதே சேரிட்டி அதுலயும் நம்ம கேட்டுக்கிட்டு இருந்தோம்னா நியாயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹேங்கர்ல போட்டுட்டு மறுபடியும் போறாரு. மறுபடியும் மனசுக்குள்ள இல்ல நீ போய் கேளு, கேட்கத்தானே போற, ஒண்ணு குற்றம் இல்லையே கேட்கறதுல, போய் கேளு அப்படின்ட்டு. நான் சொல்றேனே, சில சமயங்கள் சோர்ந்து போய் இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் பேசுறாரு. ஏன் தெரியுமா? அவருக்கு இன்னொரு பேரு தேற்றரவாளன். நீ போய் கேளு அப்படின்னா இவரு போய் கேட்கிறாரு, இது மாதிரி இந்த ஜாக்கெட் கொஞ்சம் நல்லா இருக்குது, ஆனா அது 30 பவுண்ட்ஸ்னு போட்டிருக்குதே, என்கிட்ட 25 பவுண்ட்ஸ் இருக்குது, கொடுக்க முடியுமா அப்படின்னு. அவங்க பரவாயில்ல, அதனால என்ன, சரி 5 பவுண்ட்ஸ் தானே பரவாயில்ல, நீங்க எப்பயாவது கிடைச்சதுன்னா நீங்க கொடுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, இல்லை அப்படின்னா ஒன்றும் இதுக்காக சிரமம் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 25 பவுண்ட்ஸ் வாங்கி அந்த ஜாக்கெட்டை சுருட்டி ஒரு பைக்குள்ள போட்டு அவங்க கொடுத்துட்டாங்க. இவரு வெளியில வந்து உதறி அதை போட்டுட்டு நடக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப கையெல்லாம் குளிர்றதுனால பாக்கெட்ல போட்டா ஏதோ தட்டுப்படுது. நான் சொல்றது சும்மா இதிகாசம் அல்ல, என் நண்பனுக்கு சக போதகருக்கு கடவுள் செய்யறது தட்டுப்படுது. ஏன்னா அது தட்டுப்படுது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தா ஒரு பிளாஸ்டிக் பேப்பர், பிளாஸ்டிக் இந்த பவுச் அப்படின்னு சொல்லுவோமே, இந்த பிளாஸ்டிக் பேப்பர்ல காசு இருக்கு. ஐயோ அப்படின்னு எடுத்து பார்த்தா கரெக்டா 600 பவுண்ட்ஸ் அதுல இருக்கு. கரெக்டா 600 பவுண்ட்ஸ் இது இருக்கு. திருப்பி கொடுக்கறதா இல்ல இது ஆண்டவர் வாடகை கட்டி ஏன்பா நீ வந்து தெருவுல சுத்திட்டு இருக்கிற, போ
உன் மனைவி அங்க இன்னொரு இடத்துல போயிட்டு இருக்கா, உன்னுடைய மக தோழிகளோட இன்னொரு இடத்துல இருக்கிறாங்க, கூட்டிட்டு வா. ஊழியக்காரனின் சுகத்தை விரும்புகிற தேவன். 5 மணிக்கு லேண்ட்லார்டு வரேன்னு சொன்னவரு போன் பண்ணி நான் 1 மணி நேரம் லேட்டா வருவேன்ட்டு அவரு சொல்ல, இவர் கரெக்டா அந்த நேரத்துக்கு போய் நிக்க, அவரு வர, இந்தாப்பா உன்னுடைய 600 பவுண்ட்ஸ். கஷ்டம் வரும் பொழுது யார்கிட்ட போறோம்? மத்தேயு 11:28 சொல்லுது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவனே நீ என்னிடத்தில் வா, கடைசில வராத, என்னிடத்தில் வா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவனே நீ என்னிடத்தில் வா, நான் உனக்கு நீ விரும்புறத தருவேன். சங்கீதம் 120:1 சொல்லுது, என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். வேதத்தில் இருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள் எல்லாரும் பெரிய வசதியோடு வாழ்ந்தாங்க, அப்படி கொண்டாங்க அப்படின்னு கிடையாது. எல்லாரும் நம்மை போல மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தவங்க தான். ஆனா அவங்க செஞ்ச ஒரே காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, கஷ்டம் வரும் பொழுது, தோல்வி வரும் பொழுது யார்கிட்ட போனாங்க அப்படின்றதான் முக்கியம். நீடித்த வாழ்க்கை உனக்கு இருக்கும் அப்படின்ட்டு நேபுகாத்நேச்சர்ட்ட சொன்னவரு என்ன தெரியுமா சொல்லி தராரு? உனக்கு கஷ்டம் வரும் பொழுது இன்னைக்கு கடைசியில என்கிட்ட வந்தா பரவாயில்ல, இனி முதல்ல கடவுள்கிட்ட போ. எரேமியா 33:3 சொல்லுது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை தெரிவிப்பேன். தானியேல் 4 சொல்லிக் கொடுக்கக்கூடிய முதலாவது பாடம் என்ன அப்படின்னு சொன்னா, இன்னையில இருந்து ஒரு பிரச்சனை வருது, பிள்ளைங்களை குறிச்சு ஒரு சங்கடம் வருது, அல்ல குடும்பத்துல குறிச்சு சில எதிர்பாராத ஏமாற்றங்கள் வருது அப்படி இப்படின்னு சொன்னா, முதல்ல கடவுளே நான் எங்கேயும் போகல, சுவாசம் உள்ள மனிதனை நம்பாதிருங்கள் என்று நீ சொன்னீரே, உம்மட்ட தான் வரேன், எனக்கு நீங்க செய்யுங்க, என்ன நீங்க காப்பாத்துங்க. உன்னிடத்தில் வருகிறவனை புறம்பை தள்ளுவதில்லை என்று சொன்ன ஆண்டவர், என்னை காப்பாத்துங்க, கையை நீட்டி நில்லுங்க, ஆண்டவர் வருவார். இது முதல்ல. இரண்டாவது என்ன பாடம் தானியேல் நேபுகாத்நேச்சருக்கு மாத்திரம் இல்ல நமக்கும் சொல்லி கொடுக்கிறாரு அப்படின்னு சொன்னா, தாழ்மையாக இருப்போம், தேவன் நம்மை உயர்த்துவார். வேதத்தினுடைய அடிப்படை சாராம்சமே என்ன அப்படின்னு சொன்னா தாழ்மை. அது பரலோகத்திலிருந்தே ஆரம்பமானது. அந்த தாழ்மை இல்லாத ஒருவன், பெருமை பிடித்த ஒருவன், அற்புதமான தேவதூதனாக இருந்த ஒருவன் சாத்தானாக மாறுவதற்கு காரணமாயிருந்த ஒரே வார்த்தை என்னன்னா பெருமை. பெருமை. சவுல் ராஜா நிர்கதியன்றி, ஜபமும் கேட்கப்படல, தீர்க்கதரிசியும் இல்லைன்னு போய் ஒரு சூனியக்காரி அம்மாட்ட போய் தஞ்சம் அடைந்ததற்கு காரணம் என்ன? ஒரே வார்த்தை, பெருமை. நேபுகாத்நேச்சருடைய வாழ்க்கையிலும் குடிகொண்டிருந்த, தலைவிரித்து ஆடிக்கொண்டிருந்த ஒரே வார்த்தை என்ன? பெருமை. அப்போ ஒரு சொல்லி கொடுக்கிறாரு, எப்பா ராஜாவே, உனக்கு எனக்கு ரொம்ப வயசு வித்தியாசம் இல்ல, ஆனா தயவுசெய்து நான் ஒரு ஆலோசனை சொல்றேன், கேட்டுக்கோ. தாழ்மையா இரு, பரலோகத்தின் தேவன் உன்னை உயர்த்துவார். எனக்கு பிரியமானவர்களே, இந்த அன்பு, இந்த அக்கறை, இந்த கோபம், பிரிவு, எரிச்சல், சண்டை, சச்சரவு, பகை எல்லாம் இந்த நாசில சுவாசம் இருக்கிறது வரைக்கும் தான். என்னைக்கு மூக்குல பஞ்சு வச்சு முகத்துல வெள்ளை துணி போட்டுட்டாங்களோ, இந்த பகை, பிரிவு, ஏமாத்தம் இதெல்லாம் காணாம போயிடும். நடமாடுறதுக்கு கால்ல சக்தி இருக்கிறது வரைக்கும் தான் நீயா நானா, போட்டி, பொறாமை, இது எல்லாமே வச்சாச்சு. நாடி பிடிச்சு பார்த்து ஐயோ ஒரு போயிட்டாரு, முடிஞ்சு போச்சு, எல்லாமே ஒண்ணும் கிடையாது. இருக்கிறது வரைக்கும் தான். அந்த ஒரு வாழ்க்கையில சந்தோஷமா இருந்துட்டு போவோமே, தாழ்மையா இருந்துட்டு போவோமே, நம்ம குடும்பத்தையும் நம்மையும் மத்தவங்களையும் சந்தோஷமா வச்சுட்டு போவோமே. வாழ்றது ஒரே வாழ்க்கை தானே, கடவுள் கொடுத்தது ஒரு வாய்ப்பு தானே. நேபுகாத்நேச்சரிடம் கடவுள் எதிர்பார்த்த ஒரே காரியம் பொன்னும் பொருளெல்லாம் கிடையாது. மோசைகிட்டையாவது ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுறதுக்கு ஆண்டவர் எதிர்பார்த்தாரு.
சாலமோன்ட்டையாவது ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுறதுக்கு ஆண்டவர் எதிர்பார்த்தாரு. பவுல்ட்டையாவது புறஜாதிகளுக்கு போய் பிரசங்கம் பண்ணணும்ட்டு எதிர்பார்த்தாரு. நேபுகாத்நேச்சர்ட்ட இருந்து ஒண்ணுமே எதிர்பார்க்கல. ஒண்ணே ஒண்ணு எதிர்பார்த்தாரு, எப்பா நீ தாழ்மையா இரு. இன்னைக்கும் உங்கள்ட்டையும் ஏன்ட்டையும் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரே காரியம், இந்த பெருமென்ற ஒரு பிசாச மாத்திரம் நீ தூக்கி எறிஞ்சு போட்டு தாழ்மையாயிரு, கடவுள் உன்னை உயர்த்துவார். யாக்கோபு 4வது அதிகாரம் 10வது வசனத்தை பாருங்க. யாக்கோபு 4வது அதிகாரம் 10வது வசனம் ஒரு அற்புதமான வசனம். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். உயர்த்தினாரா? இதான் கேள்வி நேபுகாத்நேச்சருக்கு. அதை வாசிப்போமே. 4வது அதிகாரம், தானியேல் 4வது அதிகாரம். கொஞ்சம் நிறைய வசனத்தை வாசிப்போம், ஏன்னா அந்த கதை உங்களுக்கு தெரியும். நான் படுத்திருந்த போது என் தலையில் தோன்றின தரிசனங்கள் என்னவென்றால், இதோ தேசத்தின் மத்தியில் மிகவும் உயரமான ஒரு விருட்சத்தை கண்டேன். அந்த விருட்சம் வளர்ந்து பலத்து தேசத்தின் எல்லை பரியந்தமும் காணப்படத்தக்கதாக அதன் உயரம் வான பரியந்தமும் எட்டினது. அதன் இலைகள் நேர்த்தியும் அதன் கனி மிகுதியுமாய் இருந்தது. எல்லா ஜீவனுக்கும் அதில் ஆகாரம் உண்டாயிருந்தது. அதன் கீழே வெளியின் மிருகங்களும் நிழலுக்கு ஒதுங்கினது. அதன் கொப்புகளில் ஆகாயத்து பட்சிகள் தாபரித்து சகல பிராணிகளும் அதனால் போஷிக்கப்பட்டது. 13வது வசனம் பாருங்களேன். நான் படுத்திருக்கையில் என் தலையில் தோன்றின தரிசனங்களை காணும் போது காவலாளியனாய பரிசுத்தவான் ஒருவன் வானத்திலிருந்து இறங்கி கண்டேன். அவன் உரத்த சத்தமிட்டு, இந்த விருட்சத்தை வெட்டி இதன் கொப்புகளை தரித்து போடுங்கள், இதன் இலைகள் உதிர்ந்து இதன் கனிகளை சிதறடியுங்கள், இதன் கீழுள்ள மிருகங்களும் இதன் கொப்புகளில் உள்ள பட்சிகளும் போய்விடட்டும். ஆனாலும் இதன் வேர்களாகிய அடிமரம் பூமியில் இருக்கட்டும். இரும்பும் வெண்கலமுமான விலங்கு இடப்பட்டு வெளியின் பசும் புல்லிலே தங்கி ஆகாயத்து பனிலே நனைவதாக, மிருகங்களோட பூமியின் பூண்டிலே அவனுக்கு பங்கு இருக்க கடவுது. தான் சொப்பனம். அத தானியேல் எப்படி தெரியுமா விளக்குறாரு? அவரு பாருங்க எவ்வளவு தானியேல் ஒரு நல்ல மனுஷனா இருந்தா அவரு சொல்றாரு. இந்த 19வது வசனம், தானியேல் 4வது அதிகாரம் 19வது வசனத்துல இருந்து கொஞ்சம் வசனத்தை, ஒரு 5 வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது பெல்தேஷாத்சார் என்னும் பெயருள்ள தானியேல் ஒரு நாளிகை மட்டும், ஒரு நிமிஷம் கொஞ்சம் அப்படியே ஆடி போயிட்டார். இந்த சொப்பனத்தை கேட்ட உடனே திகைத்து சிந்தித்து கலங்கினான். யாரு? தானியேல். ராஜா அவனை நோக்கி, பெல்தேஷாத்சாரே, சொப்பனமும் அதன் அர்த்தமும் உன்னை கலங்க பண்ண வேண்டியது இல்லை என்றான். அப்பொழுது பெல்தேஷாத்சார் பிரதித்திரமாக, என் ஆண்டவனே, அந்த சொப்பனம் உம்முடைய பகைவரிடத்திலும் அதன் அர்த்தம் உம்முடைய சத்துருக்களிடத்திலும் பலிக்க கடவுது அப்படின்னு சொன்னா, எவ்வளவு ஆபத்தான சொப்பனத்தை இவர் பார்த்திருக்கிறாருன்னு பாத்துங்க. காரணம் என்ன தெரியுமா? ஒரு வார்த்தை. நீர் கண்ட விருட்சம் வளர்ந்து பலத்து தேசத்தின் எல்லா பரியந்தமும் காணப்படத்தக்கதாக அதன் உயரம் வானபரியந்தம் எட்டினது. அதன் இலைகள் நேர்த்தியும் அதன் கனி மிகுதியுமாய் இருந்தது. எல்லா ஜீவனுக்கும் அதில் ஆகாரம் உண்டாயிருந்தது. அதன் கீழே வெளியின் மிருகங்கள் தங்கினது. அதன் கொப்புகளில் ஆகாயத்து பட்சிகள் தாபரித்தது. 22வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்க என்ன சொல்றாருன்னா, அது பெரியவரும் பலத்தவருமாய் இருக்கிற ராஜாவாகிய நீர்தாமே, உமது மகத்துவமும் பெருகி வானபரியந்தமும் உமது கர்த்தத்துவம் பூமியின் எல்லா பரியந்தமும் எட்டி இருக்கிறது. இந்த விருட்சத்தை வெட்டி அதை அழித்து போடுங்கள், ஆனாலும் இதன் வேர்களாகிய அடிமரம் தரையில் இருக்கட்டும் என்றும், இரும்பும் வெண்கலமுமான விலங்கு இடப்பட்டு வெளியின் பசும் புல்லிலே தங்கி ஆகாயத்து பனியிலே நனைவதாக 7 காலங்கள் அவன் மேல் கடந்து போகும் மட்டும் மிருகங்களோட அவனுடைய பங்கு இருக்க கடவுதென்றும், வானத்திலிருந்து இறங்கி சொன்ன பரிசுத்த காவலாளியான ராஜாவாகிய நீர் கண்டீரே. ராஜாவே, அதன் அர்த்தமும் ராஜாவாகிய என் ஆண்டவரின் பேரில் வந்த உன்னதமானவருடைய தீர்மானமும் என்னவென்றால், மனுஷனின் நின்று நீர் தள்ளப்படுவீர். காரணம் என்ன தெரியுமா? என்னைக்கு பெருமை ஒருத்தனுக்கு வந்துச்சோ அவன் மனிதன் அல்ல. என்றைக்கு அகந்தை வந்ததோ அவன் மனிதன் அல்ல, அவன் மிருகமாய்விட்டான். நான் சொல்லல, தானியேல் நேபுகாத்நேச்சரை பார்த்த சொப்பனத்தினுடைய அர்த்தத்தை சொல்றார். மனுஷரினின்று நீர் தள்ளப்படுவீர், வெளியின் மிருகங்களோட சஞ்சரிப்பீர், மாடுகளைப் போல புல்லை மேய்ந்து ஆகாயத்து பனியிலே நனைவீர். எல்லாம் சரிதான். இவ்வளவும் நடந்த பிறகு
ஆண்டவர் 1 வருஷம் கொடுத்தார். 1 வருஷம் கொடுத்தார். இவ்வளவும் நடந்த பிறகு 1 வருஷம் கொடுத்தார். இப்பயாவது நீ திருந்து பாரு. 1 வருஷம் போதாது? இந்த லூக்கால ஒரு வசனம் இருக்குது, 13வது அதிகாரம் 8, 9ல என்ன ஆகுதுன்னா, பார்த்தா இலைதான் இருக்குது, கனியெல்லாம் காணோம். அங்க இயேசு ஒரு தோட்டக்காரன் என்ற அடையாளமா அங்க இருக்குது. அப்ப அவர் கேட்டதெல்லாம் என்ன, 1 வருஷம் இருக்கட்டும், தயவுசெய்து 1 வருஷம் பிதாவே, 1 வருஷம் இந்த பிள்ளைக்காக, இந்த மகளுக்காக, இந்த மகனுக்காக, இந்த ஐயாவுக்காக, இந்த பெரியவருக்காக 1 வருஷம். நான் இதை சுற்றியும் கொத்தி எரு போடுவேன், கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். 1 வருஷம் போதும் கொடுத்தார். அந்த 1 வருஷத்துல மனம் திரும்பினானா? இல்ல. பெருமை உச்சக்கட்டத்திற்கு வந்தது. அந்த 30வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, இந்த வசனத்தை கொஞ்சம் நல்லா வாசிங்க. தானியேல் 4:30ல இதுதான் அவனுடைய வாழ்க்கை மிருகமானதற்கான காரணம். இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால், என் மகிமை பிரதாபத்துக்கென்று, ராஜ்யத்துக்கு அரமனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். அகந்த பெருமையினுடைய வெளிப்பாடு இது. சொன்னாரு. அடுத்த வசனம் வாசிக்க, நீங்க நேரம் இருந்தா வாசிங்க. இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே, 2 கால மேல ஏறி நடந்து வந்து பேசினவரு இப்ப 4 காலுல மிருகமா மாறினார். மிருகமா மாறினார். ஆனா தாழ்மையா இருக்கணும்ன்றத பாடத்தை கத்துக்கிட்ட பிறகு, ஆண்டவரிடத்துல வந்த பிறகு என்ன தெரியுமா நடந்துச்சு? தாழ்மையா இருக்கிறவனை தேவன் உயர்த்துவார் அப்படின்னு போட்டிருக்கிறோமே. 36வது வசனத்தை பாருங்க. 36வது வசனத்தை நம்ம தானியேல் 4:36 வாசித்தீங்கன்னா, அப்ப 30வது வசனத்துல சொல்லி மிருகமான காரியத்தை ஆண்டவர் அவனுக்கு மறுபடியும் கொடுக்கிறார். அவ்வேளையில் என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது, என் ராஜ்யபாரத்தின் மேன்மைக்காக என் மகிமையும் என் முகக்கலையும் எனக்கு திரும்பி வந்தது. அது சொன்னதுக்காகத்தான் மிருகமானா. அந்த மகிமை பிரதாபத்திற்கென்று அப்படின்னு சொன்னானே. ஆனா என்னைக்கு ஆண்டவர்கிட்ட வந்தானோ, அந்த மகிமையை, அந்த முகக்கலையை, அந்த ராஜ்யபாரத்தை ஆண்டவர் கொடுத்தார். என் மந்திரிமாரும் என் பிரபுக்களும் என்னை தேடி காட்டுக்கு வந்தார்கள். என் ராஜ்யத்தில் நான் ஸ்திரப்படுத்தப்பட்டேன், அதிக மகத்துவமும் எனக்கு கிடைத்தது. அதான் நம்ம தாழ்மையா இருப்போம், நம்ம நினைச்சதை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் நான் அதிகமா எடுத்துக்க விரும்புறேன். கான்ஸ்டன்டைன் அப்படின்றவரை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நானும் குடும்பத்தினரும் நண்பர்களும் நாங்க 2-3 வருஷத்துக்கு முன்னாடி துருக்கிக்கு போனோம். அந்த வெளிப்படுத்தல்ல சொல்லப்பட்ட 7 சபைகளை பார்க்கறதுக்கு போனோம். அங்க வந்து லவோதிக்கா திருச்சபை இருந்த இடத்துக்கு போனோம். அங்க பக்கத்துல ஒரு இடம் இருக்குது. நான் ரொம்ப காத்திருந்து ஜெபம் பண்ணி ஆண்டவர் எனக்கு ஒரு கிருபை செஞ்சாரு. போய் பார்த்தோம். ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த புதைப்பொருள் ஆராய்ச்சியாளர்களே அங்க பெரிய ஒரு போர்டு போட்டு வச்சிருக்கிறாங்க அந்த இடத்துல. இந்த இடம் என்ன அப்படின்றது. இந்த இடம் என்னன்னா, இந்த இடம் தான், திஸ் இஸ் த சைட் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த இடம் தான் கான்ஸ்டன்டைன் வேதத்தில் சொன்ன சனிக்கிழமையாகிய ஓய்வு நாளை ஞாயிற்றுக்கிழமையாக மாற்றின இடம் அப்படின்னு போட்டு வச்சிருக்கிறாங்க. நான் அங்க போய் கொஞ்ச நேரம் நின்னு இவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சேன். அப்ப அவருடைய சரித்திரத்தை நான் கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சேன். ஏன்னா நேரடியா அவர் போனது வந்தது, கூட்டம் நடத்தினது, அவர் இன்றிலிருந்து ஓய்வு நாள் ஞாயிற்றுக்கிழமையாக நான் பிரகடனம் செய்கிறேன் அப்படியெல்லாம் சொன்ன இடம். அந்த இடத்துல நின்னு இவரை குறிச்சு நாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன அப்படின்னு சொன்னா, இவரு ராஜாவாக இருந்தப்போ எதிரி படை இவரை தாக்க வருது. பயங்கர மோசமான படை அது. ஒளிஞ்சோம் அப்படின்ற மாதிரி. அப்போ
அன்று ராத்திரில இவரு எப்படி நேபுகாத்நேச்சர் பயத்துல ஒரு சொப்பனம் கண்டது மாதிரி கான்ஸ்டன்டைன் த கிரேட் ஒரு சொப்பனம் பாக்குறாரு. என்ன சொப்பனம் அப்படின்னு சொன்னா, ஒரு சிலுவை தெரியுது, ஒரு சிலுவை தெரியுது, ஒரு சத்தம் வருது. போட்டிருக்கிறாங்களே, ரொம்ப நன்றி. லெஜெண்ட், அதாவது கான்ஸ்டன்டைன் has it that before a crucial battle in 312 the Roman Emperor Constantine the Great dreamt he saw a cross in the sky and heard a voice say, by this sign shall thou conquer. அப்போ அவருடைய எல்லா கேடயத்திலும் போர் கருவிகளிலும் பொறிக்கப்பட்ட சின்ன என்ன தெரியுங்களா? ஒரு கழுகு இருக்கும், ஒரு ரோம கழுகு இருக்கும். ஆனா இவரு ஒரு சொப்பனை காண்றாரு, அதுல சிலுவை தெரியுது. இதன் மூலமாக நீ வெற்றி பெறுவாய் அப்படின்னு சொல்லிட்டு வந்த உடனே இவரு எல்லாத்தையும் நீங்க உரிக்கிறீங்க, உருக்கிட்டு புது பட்டயம் செய்யுங்க, புது போர்வால் செய்யுங்க. அதை செய்யும் பொழுது சிலுவை படத்தை நீங்க அதுல போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ஸ்டன்டைன் என்ன செஞ்சாரு அப்படின்னு சொன்னா, தன்னுடைய உரைவாள் முதற்கொண்டு போர்வாள் முதற்கொண்டு சிலுவையை போட்டாரு. சரித்திரம் சொல்லுது அவரு ஜெயிச்சாரு. ஜெயிச்சுட்டு சும்மா இருந்தாரா அவரு? இதுதான் பெரிய வைத்தறிச்சல். தான் மிகப்பெரிய ராஜா என்பதை காட்டுவதற்காக அவர் என்ன செஞ்சாருன்னு சொன்னா, தன்னை எதிர்த்தவனுடைய எல்லாருடைய தொண்டையில ஈயத்தை காய்ச்சி ஊத்துனாராம். பாருங்களேன். On this day in 337 Constantine the Great died. அந்த நான் சொல்றேன் இப்போ. Not so great is the fact he poured molten lead down people's throat. ஈயத்தை காய்ச்சி தொண்டையில ஊத்தி கொன்னாராம். மாத்திரம் இல்ல, நிறைய பேரை எரிச்சு கொன்னாரு. ஏன்? தன்னுடைய மகனையே தூக்குல போட்டாராம். மாத்திரம் இல்ல, தன்னுடைய மனைவி என்ன தெரியுமா செஞ்சாரு? குளிக்கிற டப்புல சுடுதண்ணிய கொதிக்க கொதிக்க வச்சு அந்த மனைவிய அதுல அழுத்தி கொண்டாராம். இது ஒரு உதாரணம் அப்படின்ட்டு அவருடைய சரித்திரத்துல நான் வாசித்தேன். இதெல்லாம் அவர் செஞ்ச உதாரணம். முடிவு என்ன தெரியுங்களா? இவ்வளவு பெருமைப்பட்டுக்கிட்டு என் குடும்பத்துக்கும் மேல நான் என் நாட்டுக்கும் மேல அப்படின்னு சொல்லிட்டு எதெல்லாம் செஞ்சார் தெரியுங்களா? கடைசியில அந்த 337ல ஒரு போர்ல சின்ன பின்னமாக சிதைக்கப்பட்டு கொல்லப்பட்டார் கான்ஸ்டன்டைன் தி கிரேட். ஏன் தெரியுங்களா? ஒரே வார்த்தை, பெருமை, அகந்தை. ஆண்டவர் சொல்றாரு, தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார், பெருமை உள்ளவனுக்கு அவர் என்ன செய்யறாராம்? எதிர்த்து நிற்கிறார். ஒரு 2 வசனத்தை குயிக்க நம்ம வாசித்துருவோம். நீதிமொழிகள் 16:18. நீதிமொழிகள் 16:18ல அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. 22:14 அதே நீதிமொழிகள்ல 22:4ல தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். சமாதானத்தோடு நீடிய வாழ்வு வாழ்வதற்கு தானியேல் கொடுக்கக்கூடிய ஆலோசனை என்ன தெரியுமா? கொஞ்சம் தாழ்மையா இருப்போம். ஆண்டவர் நமக்கு 3 காரியத்தை கொடுக்கிறாரு: ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவன். கடைசியா நான் சொல்லி முடிக்கிறேன். முதல்ல என்ன? நீடித்த வாழ்வு நிலைத்திருக்கலாம் அப்படின்னு ஒரு ஆலோசனை கொடுத்தாரு. என்ன ஆலோசனை? எப்பா, இனியா தெரிஞ்சுக்கோ, கஷ்டம் வரும்பொழுது முதல்ல நீ யார்கிட்ட போகணும்? உலகத்தையும் அண்டசராசரத்தையும் படைத்த ஆண்டவர்கிட்ட போ. 2வது என்ன சொல்லி தராரு? தாழ்மையா இருங்க, தேவன் உங்களை சரியான நேரத்தில் உயர்த்துவார். 3வது என்ன தெரியுமா? இயேசுதான் உனக்கு எல்லாம் என்பதை நீ நினைச்சு. இயேசுதான். அந்த அதிகார ஆரம்பத்திலையும் சரிதான், முடிவுலையும் சரிதான். ஆண்டவர் அவ்வளவு பாராட்டுவார். இது மாதிரி ஒரு ராஜா கிடையாது, இது மாதிரி யாரும் கிடையாது. வேணா நம்ம அதை வாசித்துக்கோமே. தானியேல் 4வது அதிகாரம் 34 36வது வசனம் வாசித்தா அவர் என்ன சொல்றாருன்னா, வானத்துக்கு நேராக கண்களை எடுத்து. தானியேல் 4வது அதிகாரம் 34 36லயும் அந்த நாட்கள் சென்று பின்பு நேபுகாத்நேச்சராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன், என் புத்தி எனக்கு
திரும்பி வந்தது. 36வது வசனத்திலே திரும்பி சொல்றாரு, அவ்வேளையிலே என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. எல்லாம் ஆண்டவர். என்னைக்கு ஆண்டவரை நம்ம நோக்குறோமோ அன்னைக்கு. சங்கீதக்காரனும் தாவீதும் அப்படித்தான். 121வது சங்கீதத்துல 1வது வசனம், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். பவுலும் அவர் தான் சொல்றாரு. எபிரேயர் 12வது அதிகாரம் 1வது வசனத்துல அவர் சொல்றாரு, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தின் தள்ளிவிட்டு விசுவாசை தோக்குறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடினால் நிம்மதியான வாழ்வு நிலைக்கும். அன்புள்ள ஆண்டவரே, நேபுகாத்நேச்சருக்கு தானியேல் மூலமாக நீர் கொடுத்த ஆலோசனைக்காக நன்றி. அது எங்களுடைய வாழ்க்கையிலும் நடைமுறைப்படுத்தப்பட எங்களுக்கு பலனை நீர் தந்துடணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் நம்மோடு பேசியதற்காக கர்த்தருக்கு துதி கன மகிமை. போதர் மூலியமாக வெளிப்பட்டதனாலே போதர் அவர்களுக்கும் திருச்சபையின் சார்பாக மனதார நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி பாஸ்டர். இந்த பாடத்தின் முடிவு பாடலாக, ஒப்பு கொடுத்தலின் பாடலாக, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன் என்ற பாடலை நாம் பாடுவோம். அப்பொழுது உங்கள் மத்தியில யாராவது ஜெப விண்ணப்பங்களை வைத்திருந்தால் தயவு செய்து சேட் பாக்ஸ்ல நீங்கள் போடும்படியாக தாழ்மையை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதன் பிறகு நம்ம மத்தியில் இருக்கிற எல்டர் சுதாகர் அவர்கள் இறுதி ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே, வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே, எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பேன். எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். என் காலை தள்ளாட ஓட்டார், என்னை காக்கும் தேவன் உறங்கார். என் காலை தள்ளாட ஓட்டார், என்னை காக்கும் தேவன் உறங்கார். இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கிருபையுள்ளவரே, உமது பார்த்துண்டு வருகிறோம் அப்பா. நீர் நல்லவரும் வல்லவரும் போதுமானவராய் இருந்திருக்கிறீர் அப்பா. அதன் காரணமாக நாங்கள் இங்கே கூடியிருக்கிறோம். அதற்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சாமி. அன்புமே உங்களுடைய மகனை கொண்டு எங்களுக்கு இந்த வேத பாடங்களை தருவதற்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்புமே நாங்கள் இன்னும் அதிகமாக இதை படித்து அன்புமே இன்னும் அதிகமாக நபர்களுக்கு நாங்கள் பகிர்ந்து கொள்ள உதவி செய்துள்ளோம்ப்பா. அன்புமே இதை கேட்கிற ஒவ்வொரு இதயத்தையும் நீ தொட வேணுமா இருக்கின்றோப்பா.
கேட்ட இதை ஒவ்வொன்றையும் தொடுவோம்ப்பா. இனி கேட்க போகிற ஒவ்வொரு நபர்களையும் நோக்கி பார்க்கிறோம்ப்பா. ஆசீர்வதியும். அன்புமே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாங்கள் அன்புமே தாழ்மையோடும் உம்முடைய நாமத்துக்கு நாங்கள் மகிமையை எப்பொழுதும் சேர்க்கிறவர்களாக நாங்கள் காணப்பட எங்களுக்கு உதவி செய்தவர்களுமாறு கெஞ்சிரோப்பா. நீ செய்கிற எண்ணி முடியாத நன்மைகளை நாங்கள் நினைத்து பார்ப்பதற்கு அன்புமே அந்த எண்ணத்தை அந்த சிந்தை எங்களுக்கு தருவதுமாறு கெஞ்சிரோப்பா. பெருமை அன்புமே அதனுடைய தலையை தூக்காதபடி நீ காத்துக்கொள்வனுமாறு கெஞ்சிரும். எங்களுடைய இருதயங்கள் இந்த உமக்கேற்றதாக இருக்க வேண்டி நிற்கிறோப்பா. ஆசீர்வதியும். அன்புமே உமது பாத்திரம் எங்களை ஒப்படைக்கிறோப்பா. உம்முடைய சாயலை பெற்ற பிள்ளைகளாக நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்தலுமாறு கெஞ்சிரும். நன்றி அப்பா. உங்களுடைய கிருபைகளுக்காக நன்றி. உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நன்றி. உங்களுடைய வழிநடத்தலுக்காக நன்றி. கேட்ட செய்தியும் விட்டுவிடாதபடி அதை நாங்கள் தொடர்ந்து அசைப்படுத்தக்கதாக எங்கள் வாழ்க்கையில மாறுதலை ஏற்படுத்திக் கொள்ளத்தக்கதாக எங்களை வழிநடத்திலும் ஆவியாருடைய வழிநடத்தலை வேண்டி நிற்கிறோம்ப்பா. எங்களை பார்த்துட்டே ஒப்படைக்கிறோம். ஆசீர்வதியும் தொடர்ந்து வழிநடத்திலும். நன்றி அப்பா. ஏசாமி மூலமாய் வேண்டுகிறோம். நன்றி இருக்கிறோம் பிதாவே. ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். உங்கள் அனைவருக்கும் ஸ்தோத்திரம். எம்மானுவேல் தமிழ் செவன்த் அட்வென்டிஸ்ட் திருச்சபையின் சார்பாக உங்கள் யாவருக்கும் இரவு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பாடங்கள் நிச்சயமாக உங்கள் அனைவருக்கும் ஆஸ்வதமாக இருந்திருக்கும். தயவு செய்து இதை நீங்கள் பகிரும்படியாகவும் அன்பை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். யாவருக்கும் ஸ்தோத்திரம். ஆமென். வருகிற வாரம் நாம் இங்கே சரியாக 7:30 மணிக்கு மறுபடியும் சந்திப்போம். அனைவருக்கும் மறுபடியும் மாலை வணக்கங்கள். நன்றி. நன்றி. எல்லாருக்கும் ஸ்தோத்திரமா கடவுளை